ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கேதரிங் பேண்ட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ ஏற்கனவே வந்து நான் துண்டு பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை ஜாயின் பண்ணி எடுத்திருக்கேன். ஜாயின் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதோட கீழ் பகுதியை வந்து நம்ம ஃபஸ்ட்டு டபுள் ஃபோல்டு பண்ணி மடித்து தைச்சிக்கலாம். இதோட கட்டிங் வீடியோ பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோவில் இதோட கட்டிங் வீடியோ நான் போட்டிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். கீழே வந்து நம்ம டபுள் ஃபோல்டு பண்ணி மடித்து தைச்சிக்கலாம். ரொம்பவே ஈஸி தான். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த கால் பகுதியை வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஃபோல்டு பண்ணி ஜாயின் பண்ணும்போது நான் வந்து கீழே அகலம் வந்து 6 இன்ச்சு கொடுத்துருந்தேன். இதில் நீங்கள் 1 இன்ச்சுக்கு தையல் விட்டு நீங்கள் தைச்சிக்கலாம். ரெண்டு துணியுமே ஒன்றா வச்சு துணியோட ராங் சைடில் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இதே மாதிரியே வந்து ரெண்டு சைடு உள்ள கால் பகுதியுமே இதே மாதிரி கீழே ஃபோல்டு பண்ணி சைடை வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துடலாம். ஜாயின் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், ரெண்டு சைடுமே எடுத்துருக்கேன். இதோட க்ரச் லைனை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். துணியோட நல்ல பக்கம் ரெண்டுமே ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சு 1/2 இன்ச்சு கேப்பில் நீங்கள் இந்த லைனை வந்து ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணும்போது நமக்கு சென்டர் லைன் இருக்குது. அந்த கால் ஜாயின் பண்ண சென்டர் லைன் வந்து கரெக்டாக ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணி எடுத்துடுங்க. இதுக்கு தையல் பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சு விட்டுக்கலாம். இப்போ ரெண்டு லைனுமே ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. ரெண்டு கால் பகுதியுமே வந்து ஒன்றா ஜாயின் பண்ணி எடுத்துருக்கோம். பார்த்திங்கனாலே தெரியும். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இடுப்போட பெல்ட் பகுதி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஏற்கனவே வந்து நான் இடுப்போட பெல்ட் பகுதி கட் பண்ணி எடுத்துருந்தேன். அதோட கட்டிங் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா புரியும். இப்போது இதோட பெல்ட் பகுதியை ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது ஓப்பன் விட்டுக்கலாம். துணியோட ராங் சைடில் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். 1/2 இன்ச்சு கேப் விட்டு கீழே இருந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். கீழே இருந்து ஸ்டிச் பண்ணும்போது மேலே ஒரு 1/2 இன்ச்சு கேப்பு விட்டு பழையபடி ரிட்டர்னில் வாங்க. இது நம்மளோட ஓப்பன் பகுதிக்காக நம்ம மடித்து தைக்க போகிறோம். இப்போ ரெண்டு சைடுமே இந்த மாதிரி கேப் வந்துடும். இதை ரெண்டு சைடு உள்ள துணியுமே டபுள் ஃபோல்டு பண்ணி நம்ம மடிக்கிறோம். மேலேருந்து இந்த கேப் விட்ட வரைக்கும் நம்ம தைக்க ஆரம்பிக்கிறோம். பாருங்கள், இந்த 1/2 இன்ச்சு கேப் விட்டதுலேருந்து அடுத்த பக்கத்துக்கு திருப்பிடலாம். இதையுமே டபுள் ஃபோல்டு பண்ணி மடிச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக இடுப்பு பெல்ட்டை வந்து மடித்து தைக்க போகிறோம். அதாவது ரோப்பு விடுறதுக்காக மேலேருந்து டபுள் ஃபோல்டு பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஃபோல்டு பண்ணிடுங்க. அடுத்ததாக ஒரு இன்ச்சு வர மாதிரி டபுள் ஃபோல்டு பண்ணி இந்த இடுப்பு பெல்ட்டு ஃபுல்லாகவே சுற்றி தைச்சிக்கலாம். கேப் விடுறது நம்ம 1 இன்ச்சுக்கு வர மாதிரி நீங்கள் தைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு உள்ளே ரோப்பு விடும்போது ஈஸியாக இருக்கும். இதை சுற்றியே நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. சப்போஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா போய் பார்த்துக்கலாம். ரொம்பவே ஈஸியான மெத்தடில் நம்ம வந்து இதை வந்து கேதரிங் பேண்ட் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம். ஸ்டிச் பண்ணுறதுமே ரொம்பவே ஈஸி. அதேமாதிரி கட் பண்ணுறதும் எந்த மெத்தடில் கட் பண்ணுறதுங்கிற பார்த்துக்குங்க. இப்போ இடுப்பு பெல்ட்டு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இடுப்பு பெல்ட்டையும் கீழே இருக்க கால் பகுதியும் வந்து நம்ம ஒன்றா ஜாயின் பண்ண போகிறோம். சென்டர் லைன் ரெண்டும் ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஃப்ளீட் வைக்க ஆரம்பிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 5 ஃப்ளீட் இல்லைனா 6 ஃப்ளீட் வரும் முன்பக்கம் பார்த்திங்கன்னா. அதே மாதிரி அடுத்ததாக சென்டர் லைனையும் பார்த்துட்டு, அதாவது சைடில் உள்ள லைனை பார்த்து நீங்கள் இந்த ஃப்ளீட் வச்சுக்கணும். இதில் ரெண்டு பக்கமுமே நீங்கள் ஃப்ளீட் வச்சுக்கலாம். அதாவது முன்பக்கமும் பின்பக்கமும் நீங்கள் ஃப்ளீட் வச்சுக்கலாம். பின்பக்கம் வரும்போது அதுமாதிரி பின்பக்கம் உள்ள சென்டர் லைனை நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட கீழ்ப்பகுதியில் உள்ள அந்த தையல் லைன் இருக்கும், அதை ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் வச்சு ரெண்டு சைடுமே ஃப்ளீட் வைக்கணும். இந்த ஃப்ளீட் வச்சதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு ஸ்டிச் கூட போட்டுடுங்க. ரெண்டு தையல் போடும்போது ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த பெல்ட்டோட அளவுக்கு நம்ம எடுத்துருக்க துணியை வந்து சின்னதாக ஃப்ளீட் வச்சு நீங்கள்
கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி ஃப்ளீட் வச்சு நம்ம தைச்சி எடுத்துக்கணும். அதேமாதிரி சென்டர் லைனில் ரெண்டுமே மேட்ச் ஆகிற மாதிரி பார்த்து நீங்கள் தைக்கணும். இப்போ தைச்சி முடிச்சதுக்கப்புறம் டபுள் தையல் போட்டுடலாம். ரொம்பவே ஈஸியான மெத்தடு. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து கேதரிங் ஃபேண்ட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோட மறுபடியும்